ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அவருடைய வரலாறும் ப்ளஸ் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோயில் உருவாச்சு, ஐயா வைகுண்டர் ஏன் அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ உங்களுக்கு இது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 19ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 1833 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருந்தார். சரிங்களா, நம்ம கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரமாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவரை சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கால பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்சி காலம் இருந்துச்சு. அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாய்மை பற்றி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போதுமான விஷயம் எல்லாம் கொடுக்குற ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கணும், ஒரு சிலர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தாய்மான இது இருந்தார். ஸோ அதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி பண்ணார். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட காலத்தில், ரொம்ப தண்ணி பற்றாக்குறையத்தில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தேடி ரொம்ப தூரம் போகணும். பக்கத்துலேயே கிணறு இருக்கும், அந்த கிணறு இங்கே தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கிணறை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையாலே தோண்டி அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. சரிங்களா, சரி, ஐயா வைகுண்டர் இவர் யார், ஏன் இவர் இதெல்லாம் பண்ணணும், ஏன் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப தாய்மானமாக இருந்தாங்க. எப்படி ரொம்ப டவுன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ்கார காலத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மக்களை இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் போட்டார். அது மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விஷயம் பண்ணார் அப்படி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ சாமித்தோப்பு ஐயா கோயில் அப்படின்னு ஏன் அதை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கிட்ட இருந்த ஒரு அவதாரமாக பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஒரு அவதாரமாக பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா மனுஷனாக இருந்து கடவுளாக மாறிட்டார். ஓகேவா, ஏன் இவன் கடவுளாக மாறினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா இவர் மக்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயம் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவர் பிடிக்கல. ஸோ அந்த மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறையில் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிற நம்ம சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, கொதிக்கிற தண்ணியும் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா தார் மாதிரி இருக்கும். அதில் இவங்க தள்ளி விட்டாங்க. ஸோ தள்ளி விட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு காயமே படாமல் வெளியே வந்துட்டார். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, ஓகே, இவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பசியோடு இருக்கிற ஒரு புலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பாடு கொடுக்காம அந்த புலி இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா இவர் கூட்டமே அனுப்பிட்டாங்க. அந்த புலி பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடாம அவரோட காலில் வீந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடில் பார்த்தீங்கன்னா விஷம், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷம், இந்த எல்லா நாகம் எல்லாம் கலந்து எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே ஆகலை. ஓகேங்களா, அப்போ அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, இவர் ஒரு கடவுள் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வைப்பட ஆரம்பிச்சார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளாக மாறினார். எப்படி மாறினாருன்னா அந்த கடலோரம், இப்போ கடல் பார்த்தீங்கன்னா கடல் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அலை அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே அவர் அந்த கடலுக்குள்ளே போயிட்டு அப்படியே அலை க்ளோஸாக அப்படியே ஒரு ஒளி மாதிரி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடவுளாக மாறிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டு போயிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வணங்கணும் அப்படின்றது சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்கு நான் உங்களோட விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் அவர் சொல்லியிருந்தார். சரிங்களா, அவர் கோயில் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலை, அவருடைய இது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவருடைய வாழ்ந்த இடத்துல அவர் ரூமு, அவர் படுக்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த செப்பல், அவர் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சில பொருட்கள் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, அந்த கோயிலில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சந்தனம் தூள் மேலே ஒன்று கொடுப்பாங்க, அது வச்சுக்கணும். ப்ளஸ் அந்த கோயில் தலப்பா கட்டிட்டு தான் வரணும். ஏன் தலப்பா கட்டிட்டு வரணும், அந்த காலத்தில் ஒரு சில சமூக இருக்கிற மக்கள் மட்டும் தான் தலப்பா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை பின்பற்றக்கூடாது. இந்த கோயில் கடவுளே கடவுளுடைய ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கரண்டி உள்ள ஒரு வழுகு வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் வழங்கணும். உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்காங்க. நீங்கள் கடவுளை வேணும்னு நீங்கள் தேடி வரும்போது உங்களுக்குள்ளே தானாகவே கடவுள் இருப்பாங்க. நீங்கள் உங்களை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு குறிக்கோள் நீங்கள் வந்தீங்கன்னாவே நீங்கள் நல்லவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் தான் சொன்னார். சரிங்களா, அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதியிருக்காரு. நீ கடவுளை தேடி ஓட வேண்டாம், உன்னையே நீ திருத்தி கொண்டால் உன்னுக்குள் இருக்கும் ஆன்மீக கடவுளே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். சரிங்களா, சரி, ஓகே. இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு. இந்த கோயிலுக்கு இப்படிலாம் வைப்பாடு இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, நம்ம இந்த கோயிலுக்கு ஏன் போனோம்,
ஏன் நம்ம இதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயம் நாங்கள் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிற கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புனித தலம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக வரலாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற இடமே ஒரு புனித இடமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் முக்தி கிணறுகள் இருக்குதால சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே முக்தி கிணறு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசியுடைய கொடுமை என்ன, பசியால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அன்னதானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மக்களுக்கு வந்து மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு எந்தெந்த தெரியல எப்போ மக்களுக்கு உணவு தேவைப்போ அந்த டைமில் உணவு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க, உள்ளே கொடுத்துட்டே தான் இருக்காங்க, இருந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஐயா கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கோவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனாக இருந்து கடவுளாக மாறினாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு கோயில். கோயிலுடைய அழகு ப்ளஸ் கோயிலுடைய பராமரிப்பு, சுற்று இடம், அந்த கடவுளுடைய காற்று, அதனுடைய பார்வை எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அந்த கோயிலை போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஐயா கோயிலுடைய ஒரு சின்ன வரலாறு. சரிங்களா? உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.